2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 7ஆம் வசனமும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 7ஆம் வசனம். எப்படியெனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. 7ஆம் வசனம். நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கிறோம். இந்த 2 வசனங்களில பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவனுடைய பாடுகள் ஊழியக்காரத்தில் பெறுகிறதாகவும் அதே பாடுகள் விசுவாசிகளிடத்தில் இருக்கிறதாகவும் அவர் சொல்லுகிறார். அந்த பாடுகளினால் ஆறுதல் கிடைக்கிறது என்றும் சொல்லுகிறார். இதோடு சேர்த்து 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலியிலிருந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவுடைய பாடுகளுக்கு பங்காளிகள் என்று நம்மை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாடுகளை நாம் சகித்தோம் என்றால் மகிழுவோம், கலிகூர்ந்து அது சந்தோஷமா என்ன வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலையில் உங்களோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவின் பாடுகளும் நாமும் என்ற தலைப்பில் பேச போகிறேன். கிறிஸ்துவனுடைய பாடுகளும் நாம். பவுல் அப்போஸ்தலர் தானும் ஊழியர்களும் விசுவாசிகளும் அந்த கிறிஸ்துவனுடைய பாடுகளை அனுபவிக்கிறதாக, அதனால் ஆறுதல் அடைகிறதாக சொல்கிறார். அதோடு பேதுரு அப்போஸ்தலன் பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கி, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிறு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு பங்காளிகள். ஒரு குடும்பத்தில் பங்காளி என்று சொல்லும் பொழுது தகப்பனார் தாயார் வைத்து போன அந்த சுதந்திரத்தில் பாகத்தை பிரித்து கொள்கிறார்கள். அந்த வகையில் அருமை ரட்சகராகிய இயேசு தாயின் தகப்பனுமானவர் சிலுவையில் மரித்த மரணம், அந்த பாடுகளில் நமக்கு பங்காளித்துவம் கிடைக்கிறது. அதை சந்தோஷமான என்ன வேண்டும், கலிகூற வேண்டும், மகிழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பாடுகள் தான், அதற்கும் நமக்கும் சம்பந்தம் உண்டா என்று கேள்வி கேட்கிற பேர் கிறிஸ்தவ மக்களும் உண்டு. ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகிற சபைகளும் உண்டு. ஏன், இந்த போதனைகளை சரியாக பகுத்து படிக்காத விசுவாசிகளும் கூட கிறிஸ்துவுடைய பாடுகளுக்கும் நம்முடைய பாடுகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு சோதனை இருக்கிறது. ஆனால் வேதத்தை நாம் கடவுளுடைய வசனமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பாடுகள் நம்முடைய பாடுகள் ஆக வேண்டும். அதில் நமக்கு பங்காளித்துவம் உண்டு. அந்த பாடுகளை நாம் படவில்லை என்றால் ஆறுதல் அடைய மாட்டோம், கலிகூர்ந்து மகிழ மாட்டோம், சந்தோஷமா இருக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவரே, உமக்கு உள்ள பாடுகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை. அந்த பாடுகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்று சந்தோஷமாக அந்த பாடுகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதை சகிக்க வேண்டும். அந்த பாடுகளை நம்முடைய பாடுகள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பாடுகள் நம்முடைய பாடுகளாக மாற வேண்டும் என்று கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டதுடைய காரணம் என்னவென்றால், அவருடைய நோக்கம் என்னவென்றால், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிக்கையில் அங்கே பட்ட பாடுகளினால நம்முடைய அருமை ரட்சகர், நம்முடைய ஆராதனை நாயகர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்போ பாடு மனுஷனாக வந்த பொழுது பாவம் ஒன்றை தவிர அவர் மனிதனாக வந்தார். அவர் பாடுபடவில்லை என்றால் அவருக்கு மனிதர் கீழ்ப்படியாமல் போனானே, அவனுக்கு கீழ்ப்படிதலை தருவதற்கு இவரே கீழ்ப்படிய வேண்டியது இருந்தது. பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அந்த பாடுகளுடைய பூரணத்தினாலே தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பூர்ண ரட்சிப்பு அடைவதற்கு அவர் காரணமானார் என்று எரியும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் வர வேண்டும் என்றால் அதற்கு கிறிஸ்துவனுடைய பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில பேலன்ஸ் செய்ய வேண்டும். நாம் கீழ்ப்படியாதவர்கள் அதற்கு தண்டனை வரும் என்று 2 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் எபிரேயருக்கு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது
கீழ்ப்படியாதவர்களுக்கு நியாயமான தண்டனை. எல்லாருமே கீழ்ப்படியாதவர்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. அதனால ஏன் கிறிஸ்துவனுடைய பாடுகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது, அதுல பங்காளித்து உண்டு என்று சொன்னால், நாம் எதிர்வாதம் பண்ணக்கூடிய சூழ்நிலை உள்ளவர்கள், கீழ்ப்படியாதவர்களாய் செயல்படுகிற தன்மையுடையவர்கள், இதை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் நமக்கு அவருடைய பாடுகளுடைய பங்காளித்துவத்தை தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் தம்முடைய பாடுகளை பற்றி சொல்லும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பல பாடுகள் தான் படப்பொருளை பற்றி சொல்லும் பொழுது ஜனங்கள் அவரை அவமதிப்பார்களாம். அந்த பாடுகளில் நடைபெறுகிற ஒரு சம்பவம், அவரை அவமதிப்பார்கள். அந்த அவமதிப்பு தான் அவருக்கு மகிழ்ச்சியாக மாறினது, சந்தோஷமாக மாறினது. அவருடைய பிள்ளைகளான நமக்கும் அது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மாறும். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலரை பிடித்து அடித்து உதைத்தார்கள். கிறிஸ்துவின் நாமத்துக்காக அவமானம் அடைகிறதுக்கு பாத்திரராக எண்ணப்பட்ட அப்படின்னாலே அவர் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு போனார் என்று. அப்ப பாடுகள் அவரை துக்கப்படுத்தவில்லை, அவர்களை சந்தோஷப்படுத்திற்று. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். ஆண்டவர் பாடுபடவில்லை என்றால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்குமா, நமக்கு சந்தோஷம் கிடைக்குமா? சங்கீதம் 51:8 தாவீது ராஜா சொல்றார், சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்ப சந்தோஷம் எப்போ வரும் என்று சொன்னால், பாடுபடும் போதுதான் நமக்கு சந்தோஷம் வரும். அதற்காகவும் ஆண்டவர் பாடுபட்டார். ஆண்டவருடைய பாடுகளில் நம்முடைய பங்காளித்துவம் ஏன் என்று கேட்டால், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், தனியாக பாடு சகிக்க முடியாது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் ஆளுகையும் செய்வோம். 1000 வருஷ ஆட்சி மாத்திரமல்ல, பரலோகத்தில் போய் கூட நாம் ஆட்சி செய்யவில்லை என்றாலும் இந்த ஆளும் தன்மையுடையவர்களாக முடிவில்லாத காலங்கள் இருப்போம். அதற்கு ஆண்டவருடைய பாடுகள் நமக்கு பங்கில்லை என்றால் கீழ்ப்படிதலும் வராது, தொடராது. நாம தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது, அந்த சந்தோஷமும் கிடைக்காது. இன்னொன்று, ஆண்டவர் உலகத்தில் 1000 வருஷம் அரசாட்சி செய்யும் பொழுது நமக்கு ஆளுகையும் கிடைக்காது. முடிவில்லாத காலங்கள் ஆளுகை தன்மையுடையவர்களாக பரலோகத்தில் இருக்க மாட்டோம், பாடு இல்லை என்றார். அப்புறம் இந்த கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு நமக்கு சம்பந்தம் உண்டு என்று சொல்லும் பொழுது எதற்கு என்று கேட்டால், லூக்கா 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கும் போது, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் மகிமையில பிரவேசிக்க வேண்டும் என்று அந்த எருசலேமிலிருந்து எம்மா ஊருக்கு போன சீசரிடத்தில் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் பாடுபடவில்லை என்றால் மகிமைக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் மகிமைக்குள்ள பிரவேசித்து மகிமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நமது வாழ்க்கையில பாடு தேவை. இந்த சத்தியத்தை உணர்ந்ததுனால தான் ஊழியர்களான எங்களிடத்துல கிறிஸ்துடைய பாடுகள் பெறுகிறது, விசுவாசிகளான உங்களுடைய வாழ்க்கையிலும் பாடுகள் பெறுகிறது. அப்புறம் சிதறி இருக்கிற பரிசுத்தவான்களாகிய பரதேசிகளுக்கு எழுதும் பொழுது, கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதால சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, ஆண்டவர் பாடுபட்டு அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி நமக்கு மாதிரியை முன்வைத்து போனார் என்று எழுதியிருக்குதே. என்ன நம்புகிறவங்களுக்கு இனி பாடு கிடையாது, பிரச்சனை கிடையாது, நீங்க பருவத்தில் அப்படியே வந்துடலாம், எல்லாம் பாலா புளியும் மங்களகரமா இருக்கு, மலர்படுக்கையா தரும் கிறிஸ்தவ வாழ்க்கை, அப்படி ஒன்றும் சொல்லவில்லையே. நமக்கு அவருடைய முன்மாதிரி, முதல் மாதிரி, சிறந்த மாதிரி பாடுகளும் கூட என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால கிறிஸ்துவனுடைய பாடுகளும் நாம் இப்ப முகவரை தான் சொன்னேன். இனி 3 தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் முக்கியமாய் ஜன சமுதாயத்தில் சபையில எண்ணப்பட்டவர்கள், சமுதாயத்திலும் எண்ணப்பட்டவர்கள், அவருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுடைய பாடுகள் ஆழமாய் கிரியை செய்தது போல தெரிகிறதே. அவருடைய வாழ்க்கையில் அப்படி ஆழமாய் கிரியை செய்திருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடாது என்று போதைக்க வேதம் சொல்லவில்லை. அது அவருடைய வாழ்க்கையில நடந்திருந்தால்
மணவாட்டி திருச்சபையின் அங்கத்தினனாக மாறின நான், தாழ்ந்து கிருபை வரம் பெற்ற நான், ஊழியக்காரனாக மாற்றப்பட்ட மூப்பனாக மாற்றப்பட்ட நான், அந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில ஆழமாய் கிரியை செய்த அந்த கிறிஸ்துவின் பாடுகள் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டுமே அப்படி என்று நாம் அந்த காரியத்தை சிந்தித்து செயல்படுவதற்கு தான் இந்த செய்தியை நான் பேசுகிறேன். சில செய்திகளை நான் ஆயத்தப்படுத்தும் பொழுது பேசும் பொழுது, ஆண்டவரே ஏன் இந்த செய்தி இந்த சமயத்தில் பேச வேற செய்தியை மாற்றி பேசுறேன், அதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கறதில்ல. அப்புறம் இந்த நான் பேசுற செய்தியை இங்க சபையாரெல்லாம் புரிந்து கொள்வாங்களா அப்படிலாம் நான் சில சமயத்தில் ஆண்டவர் கேட்கறது உண்டு. ஏன் புரிந்து கொள்ள மாட்டாங்க? நீ தான் நீண்ட வருஷம் சபையில போதகனா இருக்குது இல்ல, அப்புறம் இந்த செய்தி எல்லா இடங்களையும் கேட்குறாங்கல்ல, அதனால் நான் சொன்னதை பேசு அப்படின்ற நிலைமையில ஆண்டவர் வேற செய்தியை கொடுக்கறது இல்லை. அதனால இந்த காலையில் இந்த செய்தி பேச வேண்டும் என்பது ஆண்டோடைய சித்தம், அதை கேட்க வேண்டும் என்பது ஆண்டோடைய சித்தம் தான். ஆண்டவர் வர தாமித்தால் நமக்கு மரணம் சம்பவியாது இருந்தால் இந்த கிறிஸ்துவனுடைய பாடுகளை நம்முடைய பாடுகளை ஆக்கிக்கொள்ள இந்த செய்தி நமக்கு உதவி அளிக்கட்டும். முதல் குறிப்பு, முதல் நபர் மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இதயத்தில் இருப்பார். இங்க பாத்தீங்களா, நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பாடுகளை பற்றி சொல்லும் பொழுது யோனாவையும் அதுல சம்பந்தப்படுத்தி பேசுகிறாரு. யோனா மீனின் வயிற்றில 3 நாள், அதே போல மனுஷகுமாரன் பூமியின் இதயத்துல 3 நாள். யாருக்கும் குறைவான நாட்கள் கிடையாது. யோனாவுக்கும் 3 நாள், அதே சமயத்தில் நம்முடைய கர்த்தருக்கும் 3 நாள். யோனா மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்தான். அதுபோல மனுஷகுமாரன் பூமியின் இதயத்தில் 3 நாள் இருப்பார். அப்ப இந்த யோனாவுடைய வாழ்க்கையில, இந்த தீர்க்கனுடைய வாழ்க்கையில, தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில கிறிஸ்துடைய பாடுகள் ஆழமாய் கிரியை செய்ததா? ஆண்டவர் சிலுவையில மரித்த மரணம் 2000 வருஷத்துக்கு முன்னால இந்த யோனா அந்த ஆண்டவர் மரித்ததுக்கு எத்தனையோ வருடத்துக்கு அந்த பக்கத்துல இருந்தார். நீங்கள் பழைய ஏற்பாடு முழுவதும் வாசிக்கும் போது சிலுவை என்ற சத்தியம் தெரியாத புரியாத யாராவது உண்டா? இந்த ஆசாரியர்களும் லேவியரும் அங்கே செலுத்தப்படுகிற பலி மிருகங்களும் ஆசரிப்பின் கூடாரமும் ஆலயமும் இதெல்லாம் என்னத்தை காண்பிக்கிறது? ஆண்டவர் பாடுபட போகிறார். அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தாங்க. நம்ம தெரிந்திருக்கிறத இவ்வளவு விஷயமாக அவங்களுக்கு தெரிந்ததா இருந்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு மன்னிப்பு உண்டு என்று தெரியும். ஆனா நிறைவேற்ற போகிறார் என்று அவங்க நினைச்சாங்க. நம்ம நிறைவேற்றினதை அனுபவிக்கிறோம். அவன் மீனின் வயிற்றில 3 நாட்கள் என்ன பாடுபட்டான்? அந்த 3ஆம் அதிகாரம் யோனாவை நீங்கள் வாசித்தால் அந்த பட்ட பாடுகளை நீங்க வீட்டுல போய் ஒரு வசனம் கூட விடாம படிச்சு பாருங்க. பயங்கரமான பாடுகள் யோனா பட்டார். அந்த பாடுகளை இந்த பாடோட சேர்க்கலாமா? சங்கீதம் 22 வாசித்து பாருங்கள். விலாவாரியாக நம்முடைய ஆண்டவருடைய பாடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ஆண்டவர் இயேசுவுடைய பாடுகள் விலாவாரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்ததை போல மனுஷகுமாரன் பூமியில் இதயத்துல 3 நாள் இருப்பார் என்றால் அவனும் இதே மாதிரி பாடுகளை பட ஆண்டவர் அனுமதிச்சாரா? ஏப்பா, இந்த பாடுகளை படும்போது நான் உனக்காக என்ன பாடுபட்டு உன்னை மீட்க போறேன், உன்னை தீர்க்கதரிசியாக போறேன்னு நீ புரிந்துகொள் என்றாலும் நான் அனுமதிச்சாரா? அவனுடைய பாடுகளுக்கும் நம்முடைய கர்த்தருடைய பாடுகளுக்கு கொஞ்சம் வித்தியாசம் உண்டுங்க. அது என்னவென்றால் அவன் உள்ளே பாடுபட்டான். அவன் பாட்டை யாருமே பார்க்க முடியல. இங்க ஆண்டவர் சொல்றாரு, அப்புறம் எழுதப்பட்டது. மீனின் வயிற்றுக்குள்ள பட்ட பாடை தேவன் தவிர வேற யாருமே புரிய முடியாது. அடுத்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே நபர் யோனாதான். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அப்படி பூமியின் இருதயம் என்று அங்கே சொல்லும் பொழுது ஆண்டவர் பூமிக்கு மேலே பாடுபட்டார். அவர் வெளியே பாடுபட்டார். அதை ஜனங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. மார்பில் அடித்து கொண்டு போறாங்க.
அப்படிதான் பைபிளை நான் வாசிக்கிறோம். கல் நெஞ்சும் உருகும் ஆண்டவர் பட்ட பாடுகளை கண்களோட பார்த்தவங்களுக்கு. ஆனால் இந்த 3 மணி நேரம் என்று நாம் நம்முடைய ஆண்டவரை பற்றி வாசிக்கிறோமே, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரையில பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த அந்தகாரம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு அந்த 3 மணி நேரம் 3 யுகங்கள் என்று சொல்லலாம். அதுல என்ன நடந்தது என்று எந்த பரிசுத்தவானுக்கும் தெரியாது, எந்த தேவதூதரும் கூட அது மறைக்கப்பட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன். அவன் என்னமோ கெசமேனே தோட்டத்தில் வந்து பலப்படுத்திட்டு அவன் போயிட்டான், ஒரு தேவதூதன். ஆண்டவருக்கு ஒரு வருஷம் 1000 நாளை போலவும் 1000 நாள் 1000 வருஷம் ஒரு நாளை போல இருக்குது என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 மணி நேரம் என்று சொல்லுகிறது அதனுடைய கொடுமையை ஆண்டவர் தவிர யாரை அறிய முடியும்? அப்போ இவன் 3 நாள் பாடு என்று சொல்லும் பொழுது இந்த 3 மணி நேரத்துக்கு கூட ஈக்குவலா சொல்ல முடியாது. ஆனாலும் பாடுபட்டார். அவன் பாடுகளால என்ன நடந்தது? யோனா தீர்க்கதரிசி 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள பட அவன் சம்மதிக்கல. தேவன் அந்த பாடுகளுக்குள்ள அவனை தள்ளவில்லை என்றால், நினைவையில 1,00,000க்கு அதிகமான ஜனங்கள், வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம், சிறு குழந்தைகள், மகா பெரிய நகரம் என்று சொல்றார் ஆண்டவர். அந்த ஜனங்கள் எல்லாம் அழிஞ்சிருப்பாங்களே. அவங்க பாவிகளா இருந்தாலும் நம்ம செய்ய விரும்பாத, நம்ம செய்யாத காரியத்தை அவங்க செய்ய துணிச்சல் பட்டாங்களே. உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க முதலான வசதிகள், சாப்பிட வேண்டாம், யாரும் தூங்க வேண்டாம், யாரும் நல்ல வஸ்திரம் வேண்டாம், சாக்கு வஸ்திரம் உடுத்துங்க அப்படி சொல்லி அவ்வளவு பெரிய நிலைமையில மனம் மாறினாங்களே. அதற்கு என்ன காரணம்? இந்த யோனாவை தேவன் பாடுகளுக்குள்ள போகவில்லை என்றால் அவன் குணப்பட மாட்டான், இந்த ஜனங்களுக்கு போய் செய்ய சொல்ல மாட்டான். அதனால அவனுக்கு அந்த பாடு அவசியம். நம்முடைய ஆண்டவர் பாடுபட்டாரு. அவர் பாடுபட்ட காரணம் என்ன? மனிதன் கீழ்ப்படியாது போனான். அதனால உலகம் இவ்வளவு மோசமா போச்சு. மரண நதி ஓடுகிற தேசமாய் போயிற்று. எல்லா பொருளாதாரமும் உலகத்துல வாழுகிற தேசமா போயிற்று. பிசாசுடைய கொடுங்கோலாட்சி நடக்கிற பூமியா போச்சு. இந்த கீழ்ப்படியாமை என்கிற பாவம், இதை அவனை விட்டு அகற்ற வேண்டும் என்றால் அவர் கீழ்ப்படிதல் உள்ளவரா வர வேணும். 2ஆம் மாதமாக வர வேண்டும், பாடு சகிக்க வேண்டும். இவர் மாத்திரம் சிலுவையில குறித்த நேரத்தில் ஆண்டவர் மரிக்கவில்லை என்றால் இந்த 2012ஆம் வருஷம் மனிதர் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க நினைப்பீங்களா? நிச்சயமாய் கொடுக்கப்பட்டிருக்கார். இந்த 2012 வருஷத்துக்குள்ள எத்தனை ஆயிரமான ஆத்துமாக்கள் மனம் திரும்பினாங்க, அழிவிலிருந்து காக்கப்பட்டாங்க. மிருகமா இருந்தவங்க மனுஷனா மாறினாங்க. தற்கொலைக்கு ஓடினவங்க தற்கொலைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டாங்க. உடைந்து போகக்கூடிய குடும்பங்கள் எத்தனை சரியானது. போரினால் அழிந்து போகக்கூடிய தேசங்கள் போரில்லாதபடி காக்கப்பட்டது. இது எதனால என்று கேட்டார், நம்முடைய அருமை ரட்சகருடைய அந்த பூமியில இருதயத்தில் இருந்தாரே, பாடுபட்டாரே. யோனா 3 நாள் அவனையோ அந்த மீன் வயிற்றில் இருந்த வண்ணமாக பூமியில இருதயத்தில் இருப்பார் என்றால் ஆண்டவர் பாடு சகித்தார். அவனு ஒரு தீர்க்கன். பழைய ஏற்பாடுல யோனா ஒரு தீர்க்கன். நம்முடைய ஆண்டவரை பற்றி முதலாவது தீர்க்கதரிசி என்று சொன்னது யாரு? அந்த சமாரியான் நாட்டாளான ஸ்திரீ அவரை தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. அப்புறம் அவருடைய அற்புதத்தை பார்த்தவங்க மகா பெரிய தீர்க்கதரிசியானவர் நம்ம மத்தியில தோன்றி இருக்கிறார். ஆண்டவருடைய பாடுகள் அந்த யோனா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில ஆழமாய் கிரியை செய்ததா? அவருக்கு ஒப்பு கொடுத்தது முதல்ல சந்தோஷமா ஒப்பு கொடுத்திருப்பானு தெரியாது. ஆண்டவரே, நான் ஒரு ஊழியக்காரன் தானே, எனக்கு இவ்வளவு நீர் தொந்தரவு கொடுக்கணுமா, இவ்வளவு நான் பாடுபடணுமா? ஒருவேளை அதுக்குள்ள கடந்து கேள்வி கேட்டது போல தெரியல. ஆனா அதெல்லாம் சரிதான் ஆண்டவரே, ஆனா இன்னும் இடத்துல இரக்கம் உண்டு அப்படி சொல்லி ரட்சிப்பு கர்த்தருடையது, துதியின் சத்தத்தோட பலியிடுவேன்னு சொன்ன உடனே அக்கறையில மீன் அவனை கீற்று. ஒரு தனி மனிதனா போய் ஒரு தேசத்தை சொந்தமாக்குறானே. அருமை ரட்சகர் இயேசு தனி மனிதனா தாங்க உலகத்தை சொந்தமாக்கினார். நம்மளை கருவியா பயன்படுத்துறார், அவ்வளவுதான். ரட்சிப்பு அவருடையது, சபை அவருடையது, ஆத்துமாக்கள் அவருடையது. யோனா தீர்க்கதரிசி
அந்த 3 நாள் பாடுகளை பற்றி தன்னுடைய வாழ்க்கையில உயிருள்ள காலம் வரைக்கும் மறந்திருப்பாரா? அந்த 3 நாள் பாடல் என்றால் இந்த இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் ஒரு தேசம் என் மூலமாய் மனம் திரும்பிச்சே, அதை குறித்து வருத்தம் அடைந்தது அவருடைய புத்திகட்ட செய்கை. நமக்கு சில வேளைகள்ல ஏன் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படலை சொல்லுங்க? நம்ம குடும்பத்துல ஏன் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படலை? நம்ம சூழ இருக்கிற ஜனங்கள் ஏன் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படலை? நம்முடைய ஆணவ பிராந்தியத்தில் இருக்கிற மக்கள் ஏன் ரட்சிக்கப்படலை? அதற்கு ஒரு காரணம், நாம் சுகபோகமாக வாழ பார்க்கிறோம். ஆண்டவர் பாடுபட்டதெல்லாம் சரிதான், என்ன ஆண்டவர் ரட்சித்தெல்லாம் சரிதான். அவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு மாபெரும் ரட்சிப்பு, அதுல நான் களி கூறுகிறேன். அவ்வளவுதான், ஒண்டி கட்டையா பரலோகத்துக்கு போனா போதும். அப்படியா? அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால அவருடைய பாடுகள் எங்களிடத்துல பலன் செய்கிறது. கிறிஸ்துவுடைய பாடுகள் உங்களுக்கு ஆறுதலை தருகிறது. அதனால ஆழமாய் கிரியை செய்ய முதல்ல அனுமதிக்கலைனாலும் ஆண்டவரே நீர் ஆழமாய் கிரி செய்ததுக்கா சோத்திரம். அதுபோல அருமரட்சகராக இயேசுவே பிதாவாகிய தேவன் பாடுபடுத்தினாரே, அவர் சிலுவையில மரிக்கும் போது என்ன சந்தோஷமா ஒரு வகையில சந்தோஷப்பட்டார். துக்கம் நிறைந்தவர், பாட அனுபவித்தவருமா இருந்தார், நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அப்படி சொல்லிக்கிட்டே கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? பாடுகளை சம்பந்தப்படுத்திக் கொள்ளுங்க. இரண்டாவது, இந்த பாடுகள் ஆழமாய் கிரியை செய்த இன்னொரு நபர் யார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 17:12. ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்கிறேன், அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால பாடுபடுவார். இரண்டாவது, யோவான் ஸ்நானகருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுடைய பாடுகள் ஆழமாய் கிரியை செய்தது. அதற்கு அவன் அனுமதித்தான் என்றுதான் நாம் சொல்ல முடியும். அவன் எப்பொழுது ஆண்டவருக்கு முன்னோடியாக வர பிதாவாகிய தேவன் விரும்பினாரோ அப்பொழுதே அதை தெரிந்துதான் அவன் பிறந்து வளர்ந்து அவன் ஊழியத்தில் இறங்கினான். அப்படி வாசிக்கிறோம். ஸ்நானகனை பாடுபடுத்தினார்கள். மனுஷரும் அவ்விதமாக அவர்களால் மனுஷரும் குமாரன் பாடுபடுவார் சொல்லியிருக்கு இல்லையா? யோவான் ஸ்நானகனை பாடுபடுத்தினார்கள், அப்படியே கர்த்தரையும் பாடுபடுத்துவார்கள். கடைசியில் பாடுபடுத்தினார்கள். அதுதாங்க உண்மை. அதுவும் பாருங்கள் என்ன சொல்றார், அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். அவனை யாருன்னு அவங்களுக்கு தெரியல. கண் இருக்குது, பார்க்குறாங்க, காது இருக்குது, கேட்குறாங்க, இருதயம் இருக்குது, உணர்றாங்க, அறிவெல்லாம் கடவுள் கொடுத்துருக்கிறார். ஆனால் அவனை அறியலையே. தங்கள் இஷ்டப்படி தங்களுக்கு மனசுல என்ன வந்துச்சோ அதை முழுசுமாவே நிறைவேற்றினாங்க. அவருடைய வாழ்க்கையில் இஷ்டப்படி செய்தார். ஆண்டவருக்கு அப்படித்தான் அவர் அறியவில்லை. உலகம் அவரை அறியாது அப்படின்னால நம்மை அறிவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் மத்தியில் நிற்கிறார் என்று யோவான் ஸ்நானன் சொன்னதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை அறியவில்லை. வேதத்தை போதிக்கிறது கூட அவருக்கு தெரியவில்லை என்று பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்லுகிறார். அவனுக்கு இஷ்டப்படி செய்தார்கள். நாங்க மதத்தில் இருப்போம், மதத்தையும் விட மாட்டோம். எங்களுடைய மதத்துல போதகர்லாம் வர்றான் பாத்தீங்களா, எவனா இருந்தாலும் சரி அவனை நாங்க பாடுபடுத்துவோம். எங்களுக்கு மனசுல என்ன தெரியுதோ இஷ்டம் என்னவோ அதை நிறைவேற்றுவோம். இதற்கு பின்னணி யார் என்று நீங்கள் பார்த்தால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்கிறேன் அப்படி சொல்லி பிசாசு ஆண்டவரிடத்துல பேசுறானே. நீ என்ன சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொண்டா நானும் உனக்கு இந்த சகல ராஜ்யத்தினுடைய மகிமையை தருவேன், ஆனா நீ என்னுடைய இஷ்டத்துக்கு உட்படணும் அப்படின்னு சொல்றானே. ஆண்டவர் அவனுடைய இஷ்டத்துக்கு உட்படுத்தா என்ன ஆகும் சொல்லுங்க? அப்புறம் அந்த என்ன சொல்றது, கல்லறையில் இருந்தானே லேகியன், அவனுடைய நிலைமை தான் ஏற்படும். அவனுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தா என்ன நடக்கும்? அந்த பிறந்திலிருந்து சின்னவனா இருந்த போதே பிசாசு பிடிச்சி கசைக்கு தீயில தள்ளி தண்ணியில தள்ளான்னு அதான் கர்த்தருக்கு நடந்திருக்கு.
அவனுடைய இஷ்டத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாரா? இஷ்டம் என்று சொல்லுகிறது அது பிசாசு குணம். இன்றைக்கு பிசாசு குணம் எங்க இருக்குன்னு கேட்டா மதத்திற்கு அப்பால் இருக்கிறது, நாத்திய இடத்துல இருக்கிறது. அதை சொல்றத விட்டு போட்டு ஆத்தியம் உள்ளவங்கிட்ட இருக்கிறது, கிறிஸ்தவங்கிட்ட இருக்கிறது, மார்க்கத்தின் இடத்துல இருக்கிறது. இஷ்டப்படியே செய்தார்கள். அதுபோல மனுஷகுமாரனுக்கு இஷ்டப்படியே செய்வார்கள். இஷ்டப்படி செய்தார்கள் சொல்லும் பொழுது அதை கொஞ்சம் விளக்குறதுக்கு 2 வசனங்களை பாருங்க. சங்கீதம் 27:12 சங்கீதம் 41:2 வாசித்தால், சங்கீதம் 27:12 சங்கீதம் 41:2 வாசிக்கும் போது தாவீது அங்க சொல்றாரு, சத்துருக்குடைய இஷ்டத்திற்கு ஒப்புக்கூடாதையும், தன்னை சத்துருக்குடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்புறம் சிரமப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் என்ன செய்யக்கூடாது, சத்துருக்குடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடு, நீர் கொடுக்கவே மாட்டீர் சத்துருடைய இஷ்டத்துக்குன்னு சொல்றார். தாவீது எண்ணிக்கையில பாவம் செய்த பொழுது சத்துருக்கள் ஒன்று தொடர வேண்டுமான்னு கேட்கிறாரு. சத்துருவால் வருகிற பயம் என்று வாசிக்கிறோம். சத்துருடைய கரத்துல நாம் போவோம் என்று சொன்னால் சத்துரு அவனுக்கு இஷ்டப்படி தாங்க செய்வான், நம்மளை கொன்று அழிப்பான். நமக்கு அதாவது நம்முடைய சாட்சி, நம்மளுக்கு சாட்சியே இல்லாத அளவிற்கு ஆலயம் கொண்டு சாட்சியை அழிச்சு போடுவாங்க. அதான் பிசாசுடைய இஷ்டம். யோவான் ஸ்நானகனுக்கு இஷ்டப்படியே செய்தார்கள், மனுஷகுமாரனுக்கு இஷ்டப்படியே செய்வார்கள் சொன்னா மனுஷ இஷ்டத்துக்கு அதாவது ஒப்பு கொடுக்கப்பட்டால் சிறியிடத்துல பிறந்தவர்கள் அவனை விட பெரியவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்புறம் என்னிலும் பலத்தவர் என்று யோவான் ஸ்நானகன் கர்த்தரை பற்றி சொல்லும்போது, அவர் என்னிலும் பலத்தவர், நானும் பலத்தவர், அவர் என்னிலும் பலத்தவர், என்னிலும் மேன்மையுள்ளவர், நானும் மேன்மையுள்ளவன், அவர் என்னை விட மேன்மையுள்ளவர். இவ்வளவு நல்ல மனுஷனை, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துகிறவன, அப்புறம் மனுஷன் பாவம் செஞ்சு அழிஞ்சு போக கூடாது, ஒரு ராஜா பாவம் செஞ்சானா குடிமக்களை பாதிக்குமே சொல்லி ஏறுதளத்துல உன் சகோதரனுடைய மனைவி வச்சுக்கொள்றது நல்லதல்ல, நியாயமல்லன்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தங்களுடைய இஷ்டத்தின்படி செய்தார்கள் சொன்னா அதாங்க நம்முடைய ஆண்டவருக்கு நடந்தது. சங்கீதம் 22 படிச்சு பார்த்தீங்களா? அதாவது கீறி கட்சிக்கிற சிங்கம், பீறி கட்சிக்கிற சிங்கம், பாசான் தேசத்து பழத்தை எருது முட்டுச்சுன்னு சொன்னா அந்த முட்டை நம்மளால் தாங்க முடியாது. பொல்லாதவருடைய கூட்டம் என்று சொல்லும் போது நாயுடைய துஷ்டத்தனத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்தீர் என்று சொல்றார். அப்ப சிலுவையின் அண்டையில பார்க்கும் பொழுது இந்த மாதிரி மிருகங்களை அங்க நீங்க பார்க்க முடியாது. மிருகத்தை விட மோசமான மனிதர்கள் அங்கே இருந்து நம்முடைய அருமை ரட்சகரை பீறி கடித்து கொதறி எலும்பெல்லாம் கட்டுவிட்டது, என்னுடைய நாவு மேல்வாயோட தாகத்தினால ஒட்டி கொண்டது, நீர் என்னை மரணத்தூளில போடுகிறீர் என்ற அளவுக்கு அந்த மனுஷ மிருகங்கள் பிச்சு கதை உதறினாங்களே. அதனால மனுஷனுடைய இஷ்டத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கப்பட்டதை போல யோவான் ஸ்நானகனையும் அறியாமல் இஷ்டப்படி செய்தால் சொன்னா ஆண்டவருடைய பாடுகள் யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையில ஆழமாய் கிரி செய்தது என்பதுதானே உண்மை. அவனுக்கு தலை போச்சுங்க. யாருக்கு? யோவான் ஸ்நானனுடைய தலையை துண்டிச்சுட்டான். ஏறது ஒரு சேவகன் அனுப்புனா, ஒருவேளை சேவகன் வரும்போது பட்டயத்தை காமிச்சிட்டு வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் கொலைதான் பண்ண வருவான்னு சொல்லி. ஆனால் ஒருவேளை இவன் என்னுடைய சீசர்கள் ஜெபம் நான் விடுதலை கிடைக்குமான்னு நினைச்சிட்டு இருந்தானா, அதனால சந்தேகத்தில் நீர் வருகிறீரா, வந்தவர் நீர் தானே, இன்னொரு வேற ஒருத்தர் வர காத்திருக்க வேண்டுமான்னு கேட்டானே இந்த யோவான் ஸ்நானகன். அவருடைய தலை போனது. சரச்சேதனம் பண்ணி உடல் அங்க கிடக்குது, தலையை கொண்டு வந்து இந்த புள்ள தட்டுல வச்சு கொண்டு தாய் இடத்துல கொடுக்குறா. எத்தனை கொடுமை அது, எத்தனை கொடுமை அது. அதை பார்க்கலாமா? பார்க்க சகிக்குமா? இந்த குரங்குமுடி இந்த பக்கம் ஏரியாவில இருந்து ஒருத்தர் தன்னுடைய மனைவியை வெட்டி கொன்று தலைய தூக்கு போசியில வச்சு வால்பாறை ரோட்ல நடந்து வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டான். பயங்கரமான கூட்டம். நான் அதை போய் பார்க்கலான்னு போனா படம் எடுக்கிறதுக்கு அதை ஜனங்கள் மத்தியில காட்டுங்க சொல்றான்.
அந்த புருஷன்காரன் அந்த பாலி திறந்து தலைமுடியை பிடிச்சி தூக்கி காமிக்கிறான். எனக்கு தலையே சுத்திச்சு கீழே விழுந்துருவேன்னு நினைச்சேன். திரும்பி பாராம வீட்டுக்கே வந்துட்டு. பாத்தீங்களா யோவான் ஸ்நானனுடைய கதை? பாத்தீங்களா, தலையை துண்டாக்கிட்டாங்களே. நம்முடைய ஆண்டவர் தலையை துண்டாக்கல, ஆனா துண்டாக்குறது போல பைபிள் வசனம் சொல்லுது. பாத்தீங்களா, சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிற மேய்ப்பனை வெட்டு. அப்ப ஆடு சிதறடிக்கப்படும் வெட்டு மேய்ப்பன அப்படி சொல்லிக்குது. ஆண்டவரை வெட்டினார்னு தான் சொல்லணும். அப்படி சில மரணத்தை பற்றி சொல்லணும். சரி, இந்த யோவான் ஸ்நானகனையும் அதே சமயத்தில் நம்முடைய கர்த்தரையும் இப்படி செய்ய என்ன காரணம்? அறியவில்லை, இஷ்டப்படி செய்தார்களே. அப்படி செய்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக ஏத்து நிற்கவில்லையே என்று நம்மை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் வாலிபனா இருக்கிறான், திருமணமாக இருக்கிறான், தாய்க்கு ஒரே பையனா இருக்கிறான். ஆனா பாவம் செய்யறது மாத்திரம் தான் செய்யவில்லை என்று மாத்திரமில்லை, எவன் பாவம் செய்தாலும் தடுக்கிற. கழுத்தே போனாலும் சரி, நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவி வைத்துக்கொண்டு நியாயம் அல்ல அப்படி சொல்லி போட்டான். அப்படி சொன்னதுனாலதான் அவன் வர்மம் வைத்திருந்து அவன் கழுத்தை துண்டாக்குனானா பரவாயில்ல. இன்னொன்று, இந்த ஜனங்கள் எல்லாம் அதுல சேர்ந்தவங்க தான் அவன் பைபிள்ல தெரியுது. அவனை அறியாமல் அவனுக்கு செய்தார்கள் சொல்ற ஏறது மாத்திரமல்ல, ஜனங்களும் சேர்ந்து செய்தார்கள். அங்க கூடியிருந்த அதிகாரிகளும் அவங்க என்ன செய்தாங்க, யோவான் ஸ்நானன் தலை துண்டாக்கு ஜனங்களை பிரியப்படுத்திருக்க அவன் செய்தான்னு சொல்லி பைபிளை எழுதி. அவன் என்ன பண்றான், திரளான ஜனங்கள் வர்றாங்க அவனுடைய ஊழியத்தை பிரசங்கத்தை கேட்டுட்டு. உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த வந்தவன் சோடசப்பட்டைக்கு ஞானஸ்நானம் கொடுப்பானா? பரிசேயரும் மற்றவங்களும் வர்றாங்க, நிறைய பேர் ஞானஸ்நானம் கேட்டு வர்றாங்க. இவர் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டியது ஏன் கொடுக்கல? அவரு ரொம்ப கோபமா போயிட்டாங்க. எப்படி இந்த சுகமாகிறதுக்கு வந்தானே நாகம்மான், அவனுக்கு வந்து கோபத்தை பார்த்தீங்களா? அந்த தீர்க்கதரிசி வெளியே வந்து என்ன தடவி, இவன் சரீரத்துல எதை தடவுறது? சரீரம் முழுசும் குஷ்டமா இருக்குது. அது தடவுனா இந்த வியாதி மனுஷனுக்கு பிடிக்கும்ல. அவன் ரொம்ப உக்கிரவம் அடைந்து போனான். அப்போ ஒரு தீர்க்கத்திரி வேலைக்காரன் சொன்ன, என்ன எதுமானு ஏன் இப்படி உக்கிரகோபத்தோட போடுறீங்க? உங்க நோய் தான் மாறலையே, அதை நாத்தம் பிடிச்சு போச்சா சரியமா இருக்கலாம். இப்ப என்ன, நீங்க கொண்டு வந்த அந்த 10 ஒட்டகத்துல கொண்டு வந்தீங்களா அந்த எல்லா பொருளும் பணத்தையும் அந்த தீர்க்கதரிசி வாங்கின ஒன்னும் கொடுக்கல இல்ல. 7 முறை தானே தண்ணிக்குள்ள இறங்க சொல்றாரு. நம்ம அப்பனார் பர்வார் நதியில குளிச்செல்லாம் என்ன நடந்தது? ஒன்னும் நடக்கல இல்ல, இறங்க அப்படின்னு போய் இறங்கின பிற்பாடு தானே. அப்புறம் அந்த கோபம்லாம் எங்க போச்சா? வீட்டு வாசப்படியில் வந்து தீர்க்கதரிசியானவரை இதெல்லாம் எடுத்துக்கொள்ள இந்த மண்ணையாவது அள்ளிட்டு போறேன்னு சொல்லி போறாரு. இந்த ஜனங்களுக்கு யோவான் ஸ்நானன் மேல நாங்க மதத்தில் இருப்போம், குணப்படவும் மாட்டோம், ஞானஸ்நானம் கொடுக்கணும். இதனாலதான் யோவான் அப்போஸ்தலனாகிய பவுல் தப்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். கிறிஸ்து என்னை ஞானஸ்நானம் கொடுக்கும்படி அனுப்பாமல் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணும்படிதான் அனுப்பினார். சிலருக்கு தான் நான் ஞானஸ்நானம் கொடுத்தேன், ஞானஸ்நானத்தை நான் பெருசா என்றதில் என்று அவர் சொல்றார். அதை மனசுல வச்சுதான் இவனை கொன்று போட்டாங்களா? தெரியாதுங்க, அறியாமல் அவனுக்கு செய்தார்கள். நம்முடைய ஆண்டவரை கொன்றதுக்கு காரணம் என்ன? இந்த மத சம்பந்தப்பட்ட ஆட்கள் அன்றைக்கு வலுவா இருக்கிறாங்க. இவங்க நினைச்சா அரசியலை தூக்கி வீசிடுவாங்க. அது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இவரை தூக்கி வீசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனால் ஆண்டவர் உயிரை பணைய வைத்து அவங்கள நல்ல சவுக்கடி கொடுக்குறாரு. ஆலயத்தில் கொடுத்த சவுக்கடி சாதாரணப்பட்ட ஆளுக்கு தான் ஆண்டவர் சவுக்கடி கொடுத்தார். ஆனா இங்க இருக்கிறவங்களும் மதத்துல பாண்டித்தியம் பெற்றவங்களும் பெரிய, அதாவது அரசியலை விட பொறுப்புகளை வைத்திருக்கிற ஆட்களைத்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? மதிகேடரே, குருடரே, உங்களுக்கு ஐயோ, மாயக்காரரே, அப்புறம் உங்க மார்க்கத்துல போய் சேர்க்கிறீங்களே, நீங்களும் நரகத்துக்கு போறீங்க, உங்களை சேர்ந்தவங்களும் நரகத்துக்கு தானே போறீங்க, ஐஸ்வர்யம் உங்களுக்கு ஐயோ. இப்படி சொன்னா அவங்க பொறுத்துக்குருவாங்களா? இந்த பிரசங்கம் கேட்கிற மக்கள் இந்த மாதிரி கடினமா பேசினா பொறுத்து கொள்வாங்களா? மனசுல வச்சிருந்தாங்க. ஒரு நாளைக்கு பாத்துக்கிறோம், நீர் எங்களையே எங்கள் மத்தியில் இருந்துக்கிட்டு எங்களையமா நீர் இந்த போட்டுட்டு உங்க போடுறதுக்கு காலம் வரும், விட மாட்டோம் சொல்லி கடைசியில் ஆண்டவர் அப்படி செய்தாங்களா? இது
யோவானு அறியாமல் இஷ்டப்படி செய்தார்கள், அதுபோல மனுஷகுமாரனும் பாடுபடுவார். இதுல தாங்க சரித்திரத்துல 30 லட்சம் விசுவாசிகள் ஆண்களும் பெண்களும் கொல்லப்பட்டாங்க. எதுக்காக? விசுவாசிகளா இருந்தா கொல்லப்பட மாட்டாங்க. அடுத்த வீட்டு கூட தெரியாத விசுவாசிகள் யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. துணிச்சலா புருஷனுக்கு சாட்சி, மனைவிக்கு சாட்சி, அதிகாரிக்கு சாட்சி, கூட உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் சாட்சி, எல்லாருக்கும் வெளியரங்கமா தைரியமா ஓப்பனா பேசுறது, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஆவியானுடைய நிறைவினால். இதனால இந்த பசங்க இருக்கிற வரைக்கும் நம்மளை தூங்க விட மாட்டாங்க. ஒழிச்சிடணும், அந்த சபையை ஒழிச்சிடணும், அந்த குடும்பத்தை ஒழிச்சிடணும். அப்படித்தாங்க 30 லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க. அப்போஸ்தலர் நாட்களை பார்த்தீங்களா? உயிரை கையில் பிடித்து கொண்டுதான் விசுவாசிகள் இருந்தாங்க. இருக்கிறத விட்டு துரத்து விட்டு வெளியே ஓடுனாங்க. ஆனா அங்க சுவிசேஷத்தை சொன்னாங்க. இன்றைக்கு நம்முடைய மார்க்கை ஈடுபடாமல் போனதுக்கு, நம்முடைய விசுவாசம் ஈடுபடாமல் போனதுக்கு என்ன காரணம்? நமக்கு ஒரு துன்பம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நல்லவர் போல நல்லா இருக்கிற ஒத்து போகணும், விசுவாசியம் இருக்கணும், ஒரு பாடு வரக்கூடாது. இது நம்ம இப்படி சொல்றதுல உண்மை. இதுதாங்க உண்மை. அது எப்படின்னா, ஆண்டவரே நாங்கள் உலகத்தில் வாழும்போது அந்த ஐஸ்வர்யனை போல வாழ வேணும், மரிக்கும் போது லாசருவை போல தேவ தூதரால ஆபிரகாமுடைய மடியில கொண்டு விடப்படணும். பாத்தீங்களா? நான் நினைக்கிறேன், நான் விசுவாசியான பிற்பாடுதான் இந்த மாதிரி வியாதி பிடிச்சு வீடு இல்லாம, வீடு இருந்து இழந்து அந்த எஜமானுடைய வீட்டு அந்த பணக்காரனுடைய வாசற்படியில இருந்து கடந்தானா? இல்லை என்றால் அதற்கு அவன் அனுமதி கொடுத்திருக்க மாட்டான். அந்த ஐஸ்வர்யா என்ன பாடு என் சரீரத்தில் வந்தாலும் சரி, என் ஆத்மாவில் வந்தாலும் சரி, மனம் திரும்பின அனுபவத்தை நான் விட்டு விட மாட்டேன். ஒரு நாள் பார்த்தா தேவதெல்லாம் வந்திருக்கிறாங்க, பணத்துக்கே கொண்டு போய் அவன் இப்பொழுது தேற்றப்படுகிறான். நீங்க கிறிஸ்துவை நம்ப விரும்பினால் பாடுகள் நீங்க ஏற்றுக்கொண்டுதான் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கு அருளப்பட்டிருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளுங்க, அது ரொம்ப நல்லது. ஆழமாய் கிரியை செய்தது யாருக்கு? வாலிபனுக்கு. அவனுடைய அந்த இன்றைக்கு இருக்கிற வாலிபன பெரிய சசத்தை சாட வேண்டி இருக்குது. ஒரு பாதிப்பு இல்லாத வாடி. இந்த பையனை பாத்தீங்களா? இந்த ஒட்டைக்கு தாய்க்கு ஒரே பையனா பிறந்தவன் காட்டுக்கு போயிட்டான் வனாந்தரத்துக்கு. வனாந்தரத்துல என்னங்க அவனுக்கு கிளர்ச்சி விட்டக்கூடிய காரியம்? கிளர்ச்சி விட்ட ஒண்ணும் கிடையாது வனாந்தரத்துல. அப்புறம் அங்க அந்த சூழலுக்கு ஏற்றபடி அங்க என்ன கிடைக்குதோ அதை தின்று வாழ்ந்தா போதும். வெந்ததை திருட்டு விதி வந்தா சாவுன்ற உலகத்துல சொல்றாங்க பாத்தீங்களா? அது என்ன? வெட்டுக்கிளி, காட்டு தேர், ஒட்டக மயிர் உடை. அதனால அவன் சாட்சியா இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய வாலிபர்கள் சாப்பாட்டுல ஒரு குறை வரப்படாது, உடுத்துறதுல ஒரு குறை வரப்படாது, தாங்க கர்த்தருக்கா வழிராய்க்கும் யாருக்கு தெரியப்படாது. இந்த விசுவாசம் தாக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியாதுங்க. இது ஆண்டவருடைய குணம் அல்ல, நீங்க அவரிடத்துல இருந்து படித்த பாடம் அல்ல. இவன் ஒரு இளைஞங்க. ஆனால் கிறிஸ்துவுடைய பாடுகள் என்னுடைய வாழ்க்கையில ஆழமா நிறைவேறட்டுமே. ஆண்டவர் அப்ப வாலிபராத்தான் இருந்தார். சிலுவையில பாடுபடும் போது அறியாமல் இஷ்டப்படி செய்யறாங்களே, அவனும் வாலிபன். நம்முடைய ஆண்டவரும் வாலிபர் தான், இளநத்தை ஓடக்கூடிய சரீரத்தில் உள்ளவர். வாலிபத்தில் நீங்கள் ஆண்டவர் என்ன பெரிய பாக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? நான் 1963 சரியா 22 வயதா இருக்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது எவ்வளவு பெரிய புண்ணியமா பாக்கியமா போச்சு. என்னை உற்சாகப்படுத்தக்கூடிய ஊழியர்கள் இல்லையே, என்னை உற்சாகப்படுத்தக்கூடிய மூப்பர்கள் இல்லையே, என்னை உற்சாகப்படுத்தக்கூடிய சபைகள் கிடையாது. தனிப்பட்ட ஒருத்தனை தான் வால்பாறைக்கு வந்தேன். 7 ரூபாய் ட்ரங்கு படி எடுத்துட்டு வந்து, எத்தனை பசி, எத்தனை பட்டினி, எத்தனை தனிமை உணர்வு, எத்தனை மிருகங்களுக்கு மத்தியில் நான் படுத்து தூங்கி இருக்கிறேன். ஒரு வசதி இல்லாதபடி. இன்றைக்கு என்ன குறைஞ்சு போச்சு? பரலோகத்தை வெளிப்படுத்த ஆண்டவருடைய பாடு நமக்கு தேவைங்க. கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய பாடு என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல. எவனும் அப்படித்தான் முதல்ல அது சமாச்சாரம் தெரியல. ஆண்டவரே அந்த பாடுகள் எனக்கு கொடுத்து எவ்வளவு நல்லது, உங்களுடைய பாடுகள் எனக்கு பங்களித்துவத்துக்கு கிடைச்சது. ஆனால் இவன் அறிந்தேதான் அந்த பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தான், துணிச்சலா. ஆனா அதுல என்ன நஷ்டம்? பரலோகத்தை வெளிப்படுத்தும். ஆண்டவர் சொல்லிட்டார், ஸ்திரீகளிடத்துல பிறந்தவன் அவனோட பெரிய எவனுமே இல்லைன்னு சொல்லிட்டார். இது சாட்சி போதாதா?
இவன் எலியாவின் ஆவியும் பலனும் உள்ளவன் என்று சொல்லியிருக்குங்க. ஆனா இந்த ஜனங்களுக்கு என்ன தெரியும்? இந்த எலியாவின் ஆவியின் பலனும் உள்ளவன வெட்டு கழுத்த அவன் சிலுவையில் ஆரை இவன் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவர் தம்முடைய சொந்த ஜனங்களை ரட்சிக்க பாதுகாக்க என்ன ஆதங்கத்தோடு வந்து அவரிடத்தில் ஊழி செய்கிறார். எருசலேமே கோழித்தன் குஞ்சுகளைத்தன் சட்டையின் கீழ் சேர்த்துக் கொள்ளும், எத்தனை தடவை சேர்த்துக்கொள்ள மனதா என்று அழுது கண்ணீர் விட்டார். அவங்க கண்ணீர் விடுவாங்களா? அதனால ஆண்டவருடைய பாடு 2வது நபரிடத்துல நிறைவேறினது யோவான் இடத்துல. 3வது ஆண்டவருடைய பாடு யார் இடத்துல நிறைவேறுகிறது? ஆழமாய் கிரியை செய்து யார் இடத்துல? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படி போதும். இதுல பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது பவுலும் கர்த்தரும் இது அவர் அதாவது வலிய இந்த காரியத்தை செய்தார். அது ஆண்டவருடைய சித்தம் என்று அறிந்திருந்தார். கெசமேனே தோட்டத்துல என் சித்தம் எல்லாம் உங்களுடைய சித்தம் படி ஆக கடவுது. வாலிபனாய் சரியா இருக்கும் பொழுது தவறான வாலிபிராயத்தை தவறாய் பயன்படுத்தி வாலிபிராயத்தில் அழிந்து போகக்கூடிய சூழல் இருந்த பொழுது ஆண்டவர் தடுத்தார் கொண்டு அவனை சந்திக்கிறார். ஆண்டவரே உங்களுடைய நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். அந்த சமயத்திலேயே ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் காண்பிச்சார். நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ நான் பரலோகத்துக்கு போனா போதும், யாரோ விசுவாசிகள ஒருத்தராக ஊழியக்காரில் ஒருத்தராக இருந்தா போதும் அப்படின்னு நினைக்காம அவருடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல் இதற்கு நான் தகுதி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரே நீர் பாடுபட்டீர் என்னை போன்ற வாலிபராயத்துல. இப்போ நான் வாலிபனா இருக்கும்போது என்ன நீ அழிச்சிருக்கலாம். வாலிபத்தை கெடுத்துட்டேன். சில கொலைகளுக்கு நான் காரணமாயிட்டேன். சில பெண்களை மன உளைச்சலை உண்டாக்கினேன். அவங்கள மரண பெரிய சிலுவையில போட்டு தேவதூசனப்படி சொல்லும்படி கட்டாயப்படுத்தினேன். ஆனா இப்ப நீர் என்ன உங்களுடைய அடியா நான் மாற்றிட்டேன். அதனால இந்த 3 காரியங்கள் என் வாழ்க்கை நடக்கட்டும். உங்களுடைய மரணம் போல, உங்களுடைய அடக்கம் பண்ணப்படுதலை போல, உங்களுடைய உயிர்த்தெழுதலை போல அப்படி சொல்றாரு. அதுல இருந்து அவருக்கு கிடைத்த ஆயுசு காலம் நம்முடைய ஆண்டவருக்கு அது கிடையாது. ஆண்டவருக்கு கிடைக்காத காரியத்தை அவருக்கு கொடுக்கிறார். முதல் வயதில் அவன் ஆகிற வரையில பவுல் அப்போஸ்தலன் வைத்திருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கை நீங்க கவனிச்சீங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல 15:31 நான் அனுதினமும் சாகிறேன், ஒரு நாளாவது பிழைக்கல, அனுதினமும் சாகிறேன். அவன் முதல்ல பிரசங்கம் பண்ண தமஸ்குவிலே அவனை பிடிச்சு கொள்ள பார்த்தாங்க. அதனால கூடையில வைத்து இறக்கி தப்பி போனார். அதுல இருந்து 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல தன்னையும் தன்னோடு சேர்ந்து ஊழிய செய்வதை பற்றி சொல்லும் பொழுது கிறிஸ்துடைய மரணத்தை எங்களுடைய சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ஒரு விசுவாசியாவது, ஒரு ஊழியக்காரனாவது கிறிஸ்துடைய மரணத்தை சரீரத்தில் சுமக்காமல் இருக்கலங்க. நான் அனுதினமும் சாகிறேன்னே சொல்றேன். இது அதாவது யாவற்றையும் இதற்கு நாம பணைய வைக்கணுங்க. அதாவது கிறிஸ்துவனுடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல் அதற்கு நான் தகுதியா இருக்க வேண்டும் என்றால் இதற்கு பணைய வைக்க முடியாத ஒரு காரியம் இருக்க முடியாது. அதான் பவுல் சொல்றார், எனக்கு லாபமா இருந்தவர்களை நஷ்டமாக எண்ணி குப்பையாக விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்தார் கமாலியல் பார்த்திருந்து படித்த பெரிய படிப்பாளி, 10 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர். அந்த வாலிபுரத்தில் அவரை விட வேதத்துல தேறினவர்கள் யாரும் இல்லை ஒட்டுமொத்த இஸ்ரேல் சமுதாயத்தில். அதெல்லாம் இப்ப என்ன ஆச்சு? மோசே ராஜகுமாரனா இருக்கிறாங்க, கனவு கண்டு கொண்டிருக்கிறாங்க. ராஜாவுடைய
மக தத்தா எடுத்து வளர்த்த அந்த மோசையை பற்றி, அவன் திவ்ய சௌந்தரியம் உள்ளவனா இருக்கிறான், திவ்ய சௌந்தரியம் உள்ளவனா இருக்கிறான். ஆனால் நடந்தது என்ன? அவன் ஒரு பெரிய தியாகம் பண்ணி அல்லவா அவன் விசுவாசியா ஊழியக்காரனா மாறினான். அனித்தியமான பாவ சந்தோஷத்துக்களை அனுபவிக்கிறதை பார்க்கலாம். தேவனுடைய ஜனங்களோட துன்பம் இன்பம் அல்ல. எகிப்தின் பொக்கிஷங்களை விட கிறிஸ்துவின் நிமித்தம் வளர்ந்தி அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எவ்வளவு பெரிய தியாகம்! இதாங்க புதிய ஏற்பாடுல பவுல் செய்தார். கிறிஸ்துவுக்காக எனக்காக பாடு செய்ததுக்கு என்ன தியாகம் செய்தாலும் அது தியாகம் அல்ல என்ற ஒரு முடிவுக்கு வந்தார். அவர் பட்ட பாடுகளை நான் வேதத்துல படித்தால் ஐயோ பயங்கரம். இன்னொன்று, அந்த பிலிப்பியர்கள் சொல்லும்போது ஒரு வார்த்தையை பாருங்க. 9ஆம் வசனத்துல, பிலிப்பியர் 3:9, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்று விசுவாசத்தினால வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால உண்டாக்க இருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து எனக்கு சுய நீதி கிடையாது, தேவ நீதி தான் உண்டு. சுயநீதி சிலுவையில் அப்பவே நான் அறிஞ்சிட்டேன். நான் அல்ல, கிறிஸ்துவே. கிறிஸ்துவுடையவர்கள் மாம்சத்தை அதன் ஆசைச்சில சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சுயநீதி, இன்றைக்கு சுயநீதி தாங்க நம்மளை பாடாப்படுத்துது. விசுவாசியா இருக்கிற சுயநீதியை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். உரிமைக்காக போராடுறோம், உரிமை குரலை எழுப்புறோம். இன்றைக்கு நம்முடைய சபையில் நடக்காத கூச்சல் குழப்பம் என்ன? சட்ட சபைகள்லையும் பார்லிமெண்டில் நடக்காத கூச்சல் குழப்பங்கள் இல்லையா? எல்லா சபைகளும் சொல்லப்படுகிறது, கேட்கப்படுகிறது. புருஷனோட போராடுறாங்க, புருஷனை பாடுபடுத்துறாங்க, மனைவியை பாடுபடுத்துறாங்க, போதகனை பாடுபடுத்துறாங்க, போதகன் சபையார பாடுபடுத்துறாங்க. அப்ப கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு இந்த விசுவாசிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? எல்லா பாடுகளும் இங்க நிறுத்தணும். ஆண்டவருக்காக பாடு செய்யணும். பவுல் அப்போஸ்தலன் அந்த மாதிரி காரியங்களை செய்தாரு, அந்த மாதிரி காரியங்களை செய்தாரு. நம்முடைய ஆண்டவர் பாடுபட்ட போது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, அவர் தம்மை தாழ்த்தின போது நியாயம் ஈடுபட்டு போயிற்று. தாழ்த்தினார், நியாயம் ஈடுபட்டு போயிற்று அப்படின்னு சொன்னா உரிமை குரல் அவர் எழுப்பவில்லையே. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது நியாயம் எடுபட்டு போயிட்டு ஜீவனுடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். இங்கே சொல்லப்பட்டிருக்குது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். மனுஷரா தீர்ப்பு செய்தாங்க, பிலாத்துவா தீர்ப்பு செய்தா, இஸ்ரவேல் ஜனங்களா தீர்ப்பு செய்தாங்க, ரோம படையாளிகளா ஆண்டவர் சிலுவையில் அடிச்சாங்க. அதெல்லாம் செய்யறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தார், நியாயமா தீர்ப்பு செய்தார். நீங்க ஆண்டவருடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதலுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும் சொல்லும் போது பிதாவாகிய தேவனுடைய சித்தம் அது. ஆண்டவர் அந்த சித்தத்தை நிறைவேற்றினார். அதனால அவருக்கு என்ன நஷ்டம் வந்துச்சு? வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்காலும் முடங்கி இவர் எல்லா நாமத்துக்கும் மேலான உடையவராக இருக்கிறார். மோசேயை போன்ற ஒரு தலைவனை உலக சரித்திரம் கண்டதா? முதல் விடுதலை இயக்கத்தை நடத்திட்டு போன வரலாறு இந்த உலகத்திலே பார்க்கவில்லையே. அண்ட சராசரங்களை படைத்த தேவன் மோசேயை அடக்கம் செய்தார். எவ்வளவு கிடைக்குது? அப்புறம் பவுல் அப்போஸ்தலன் எப்படி இந்த மகானாகி அலெக்சாந்தர் நாடுகளை பிடிக்க 1000 அழிச்சிட்டு வந்தானோ, அவெல்லாம் போன பிற்பாடு பவுல் அப்போஸ்தலன் அதே தேசங்களை பிரயாணம் பண்ணி லட்சக்கணக்கான ஜனங்களை விசுவாசத்துக்களை கொண்டு வந்தார். திருச்சபைகளை உண்டாக்கியிருந்த பெரும் பவுல் அப்போஸ்தலன் தான் நிறைவேற்றினார். அவரோட இந்த சீசனோட செய்யவில்லை. இன்றைக்கு அவர் எழுதி கொடுத்த 14 நிருபங்கள் உலகமெல்லாம் இருக்கிற திருச்சபைகளுடைய சொத்தாக மாறி இருக்கு இல்லையா? அதனால ஆண்டவருடைய பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற நான் சம்மதித்து, அதனால கஷ்டங்களும் நஷ்டங்களும் வேதனைகளும் வருத்தங்களும் இருந்தாலும் அப்புறம் உள்ள காரியத்தை பார்த்தீங்களா? ஆசீர்வாதம். நாம சில சமயத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பார்க்க மாட்டேங்கிறோம், இந்த பாடுகளை பார்க்கிறோம். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அது சீக்கிரத்தில் நீங்க நம்முடைய லேசான உபத்திரவ நித்திய கனமகிமையை உண்டாக்கும். அதனால கிறிஸ்துடைய பாடுகளுக்கு பங்காளிகள். இது ரொம்ப கடினமான விஷயமா நான் பேசுறேன். யாராவது உணர்றீங்களா? சொல்லுங்க, இது கடினமான விஷயமா யாராவது உணர்றீங்களா? நான் உங்களை போல மனுஷன் தான்.
உங்களை போல குடும்பத்தை நடத்தினவன் தான், புள்ள குட்டிகளை வளர்த்தவன் தான். உங்களை போல பண விஷயத்துல பல சிக்கல்கள் உள்ளவன் தான். உங்களோட பெரிய வித்தியாசமான ஒரு கருத்துல நான் வித்தியாசப்படவன் அல்ல. ஆனால் என் ஆண்டவருடைய பாடு அதற்கு எனக்கு சம்பந்தம் உண்டு. அதை பிரிக்க முடியாது. அது வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த பாடுகளினால கிடைக்கிற ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திலும் சுதந்திரிக்கணும், பரலோகத்திலும் சுதந்திரிக்க வேண்டும் என்ற துடிப்புள்ளவன். அந்த காரியம் எல்லாருக்கும் நமக்கு தேவை. கிறிஸ்துடைய பாடுகளுக்கு பங்காளிகளால் சந்தோஷப்படும், மகிழ்ந்து கலிகூறுங்க, உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் அப்படி சொல்றாரு. கர்த்தர் யோனா, கர்த்தருடைய பாடுகள் யோனாவில் ஆழமாய் கிரியை செய்தது. கர்த்தர் யோவான் ஸ்நானகன், கர்த்தருடைய பாடுகள் அவருடைய வாழ்க்கையில் ஆழமாக கிரியை செய்தது. கர்த்தர் பவுல், கர்த்தருடைய பாடுகள் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் ஆழமாய் கிரியை செய்தது. நம்முடைய வாழ்க்கையில் ஆழமாய் கிரியை செய்ய ஒப்படைப்போமா? ஒப்படைத்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஒப்படைக்கவில்லை என்றால் நஷ்டத்தை இம்மையிலும் உணர்வோம், மறுமையிலும் நாம் அனுபவிப்போம். நாம் ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அன்பாக நேசிக்க எங்கள் பிதாவே, உம்முடைய திருக்குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு போதகராய், பரிசுத்த மனிதராய், அற்புத அடையாளங்கள் செய்தவராய் வந்தது சரிதான். உலகத்தில் எவனுக்கும் அந்த ஸ்தானம் இல்லை. ஆனால் அது மட்டும் போதாது. எங்களுடைய பாவ சாபங்களை எங்களை விட்டு நீக்க, எங்களை மனுஷராக்க, எங்களை உலகத்தில் வாழச் செய்ய, பரலோகத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்க அவர் சிலுவை மரத்தில் மரிக்க வேண்டும், பாடுபட வேண்டும், அவமானப்பட வேண்டும், புறக்கணிக்கப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும். எல்லா காரியங்களும் பரலோகத்தின் தேவன் போட்ட திட்டத்தை ஆண்டவர் குறித்த நேரத்தில் நிறைவேற்றினார். அந்த பாடுகள் விசுவாசியுடைய வாழ்க்கையில் ஆழமாய் கிரியை செய்யாதனாலதான் இன்றைக்கு ஆத்துமாக்கள் கர்த்தருக்கு சொந்தமாக்கப்படவில்லையா? சபை அனலடையவில்லையா? நாங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை எங்களிடத்தில் காணப்படவில்லையா? பாடில்லாத ஒரு வாழ்க்கையை செய்ய விரும்புகிறோமே, அது எத்தனை பயங்கரம் ஆண்டவரே! எங்கள் ஆண்டவர் பட்ட பாடல் எங்களுக்கு வரட்டுமே, அதற்கு எங்களுக்கு பாடுபட எங்களுக்கு வேலை அருளும். அந்த பாடுகளினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திலும் மறு உலகத்தில் அனுபவிக்க கிருபை அளித்துள்ளோம். யோனா அந்த பாடுகளை பெற்றார், யோவான் ஸ்நானகன் அந்த பாடுகளை பெற்றார், பவுல் அந்த பாடுகளை பெற்றாரே. ஆண்டவர் எவ்வளவு மகிழ்ந்திருப்பார்! எங்களுடைய வாழ்க்கையில் அவர் மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நாங்கள் பங்காளிகள் என்று உணர்ந்து ஆண்டவரே வாலிப பிராயத்தையும் சிறு பிராயத்தையும் நாங்கள் சரியாக பயன்படுத்த அப்பா நீர் எங்களுக்கு இறக்கம் செய்யும். தந்தமுடைய வசனத்துக்காக சோத்திர வசனம் கேட்ட முடிய மக்களை ஆசிரியர் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். மீட்பரிணாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழவெல்லாமே என்னுடைய பிரசனாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் சகாயமும் நம்ம அனைவரோடும் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ மக்களோடும் இன்றைக்கு என்றென்றைக்கு இருப்பதாக.